கண் விழித்தால் நாம் தேய்க்க வேண்டியது எண்ணெய், மொட்டை தலையில் எண்ணெய், என் நிலைமை இப்படி இருக்கே. ஒத்த முடி வரல. வயசானதுக்கு அப்புறம் எங்கிட்ட இருந்து வரும்? அழகான குதிரைவால் போட்டுக்கிட்டு தெரிஞ்ச பியாதியில போறவ டெய்லி காலையில எண்ணெயை தட விட்டுட்டா. அவுக்கு சரியான புளிப்பு மாங்கா. என்ன அந்த கிழவங்கிட்ட தள்ளி விட்டுட்டு இவளுக்கு நல்ல மாங்காவை பறிச்சு நக்கிக்கிட்டு இருக்காளவளோ. இன்னைக்கு பாப்பு வரட்டும், என்னென்ன சொல்லி கொடுக்கணுமோ எல்லாம் சொல்லி கொடுக்க. ஏட்டி எங்கிட்ட அந்த நெட்டக்காளி அவ உள்ள உட்காந்து மாங்காய் தின்னுக்கிட்டு இருக்கா. ஆண்டி மாங்காய் திங்க வேண்டியதா அவ மோர கட்டைக்கு. பாப்பு இன்னைக்கு வரட்டும் இவளை நல்ல சொல்லி முட்டுக்கு கீழே ஊறிக்க சொல்லுத. அப்பதான் என் மனசு குளிரும். அவுக்கு கண்ணு முன்னெல்லாம் உட்காந்து திங்கா, நாக்கு வேற ஊறுத. ஏட்டி ஒரு துண்டு கூட மாங்காய. ஒரு துண்டுலாம் தர முடியாது. மாங்காவை பத்தி பேசாதீங்க, மண்டைய பரண்டிடுவேன். சீ, இதுகிட்ட கேட்டது நம்ம தப்பு. நம்மளே ஒரு முடி வளரலன்னு வேதனையில உட்காந்து அழுதுகிட்டு இருக்கோம். மண்டைய பரண்டு வாழாம மண்டைய பரண்டுனா புண்ணு வரும். புண்ணுல எப்படி முடி வளரும்? அவுக்கு தள்ளி போய் அதுக்கு என்ன பார்க்க வச்சு தங்க. சீ, பொம்பளைய பாரு பொம்பளை. நல்ல கல்யாணம் கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் பிள்ளைகளுக்கு கொடுப்பாளா இல்ல ஒத்தையில தும்பாளான்னு தெரியலையே. பிள்ளைக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே எனக்கு தான். பாபு வந்துட்டான். எப்பா கவரா பொண்டாட்டிக்கு வாங்கிட்டு வாரானே. நம்ம கிழவ ஒண்ணு வாங்கிட்டு வர மாட்டாரு. என்ன பாபு கவர்ல நிறைய இருக்கு, என்னப்பா வாங்கிட்டு போற பொண்டாட்டிக்கு? சித்தி, அவளுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் தான் புரோட்டா வாங்கியிருக்கேன் சித்தி நைட்டுக்கு. அது போக அவளுக்கு கொஞ்சம் பண்டமும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அவள் ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்குன்னா. ஸ்வீட்டா சாப்பிடணும் போல இருக்குன்னா மாங்காய்லாம் திங்கிறதுக்காக மரத்துல ஏறி மாங்காய் பறிச்சுட்டு கிடந்தா இன்னைக்கு. எப்பா உன் பொண்டாட்டி நல்ல மரம் ஏறதால நல்ல வேலைக்கு கூட சேர்த்து விடலாம். ஆளு நல்ல ஓசரம் பத்தியா கடன்னு ஏறி. ஏ அப்பா மாங்காவை பறிச்சு போட்டா மாங்காய் பறிக்கிற ஆளே தோத்து போயிருவார் போல. அவ்வளவு மாங்காய் பறிச்சு என் மண்டையில போட்டுட்டா. நிறைய மாங்காய் வச்சிருக்கா. உனக்கு மாங்காய் வாங்குற செலவு மிச்சம். என்ன மாங்காய் மரத்துல ஏறி மாங்காய் பறிச்சாளா? அவ என்ன பைத்தியமா? மாசமா இருக்கும்போது யாராவது மரம் ஏறுவாங்களா? நல்ல கோபப்படுதா. சூப்பர் செல்லம் விடாத, இன்னும் நல்ல போட்டு கொடு. பாவம்பா கோபப்படாத. மாங்கா அவளுக்கு திங்கணும் போல இருந்தது. பங்கச்சம் அப்புறம் அந்த இழிச்ச பொம்பளை ஒருத்தி உண்டா, அவ யாரு அந்த சரோஜா, எல்லாம் அவளுக்கு கூட்டு போய் இவளை நல்லா மரம் ஏற்றி விட்டாளுவோ. நல்லா பறிச்சு அவளும் தின்னுட்டு அவளுகளும் வீட்டுக்கு கொண்டு போயிட்டாளுவோ. என்ன சித்தி நீங்க இப்படி பேசுறீங்க? அப்ப மரம் ஏறலாமா இந்த மாதிரி இருக்கும்போது? பெருமையா சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க இரு பாப்பு, உன் பொண்டாட்டி உடனே சொல் பேச்சு கேட்டுக்கிட்டு சரி தானே இறங்கிடுவாளோ. என்னைக்கு அவன் என் பேச்சு கேட்டு நடந்திருக்கா? நீயே போய் அடக்குனா அடக்கு. அவன் மாங்காத்தி எடுத்தது சொன்னா என்கிட்ட கோபப்படுத்தியோ. அவுக்கு ஓஹோ, எல்லாரும் கூட்டமா போய் மாங்காய் திருடி இருக்காவோ. திருடினது மட்டும் இல்லாம இவ மரம் ஏறி இருக்கா. நம்ம பார்த்து இவளை கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். இவ மரம் ஏறவும் செவுரி ஏறவும் என்னென்ன வேலை பார்க்கா. இருக்கட்டும், இன்னைக்கு இவளுக்கு இருக்கு. பாப்பு பரோட்டா கவரை கொடுத்துட்டு போப்பா. முதல்ல அவளை என்னன்னு பார்க்க, அதுக்கப்புறம் கவரை தாரேன். அட பியாதியில போறவன் பரோட்டா கவரையும் கொண்டுட்டு போயிட்டானே. அழகா உட்காந்து தின்றுப்பனே. இந்த உட்காந்துருக்க பச்சை துணி போட்ட பேயி எடுத்து தின்னுதுன்னா அந்த இலைய நக்கிலா போடும். அவ இருக்காளே நெட்டச்சி, அதுக்கு மேல பரோட்டா தின்ன மாதிரிதான் இன்னைக்கு நமக்கு இந்த காஞ்ச இட்லி தான். மெதுவா போய் பரோட்டா கவரை மட்டும் எடுத்துட்டு வந்துருவோம். ஏ கடவுளே, என்னட்டு இப்படி தள்ளிட்டு போற? ஐ லவ் புரோட்டா, எனக்கு தான் புரோட்டா. சீ, மனசு பையன் இருப்பான் அந்த வீட்டுல. சுத்தி பியாய்களா இருக்குப்பா. குண்டு மாங்காய் தோப்புக்குள்ள நண்டு போல வந்தாயே, யாருமில்லா நேரத்தில் மாங்காய் பறிச்சேனே. ஞம் ஓட கரை ஓரம் ஒரு ஓனா அடிப்போமா, காக்கா கடிச்சு சின்ன மாங்காய் திம்போமா. ஐ பாபு மனுஷா வந்துட்டாரு. பாபு மனுஷா வாங்க செல்லமே. மனித கடவுள் பாபு, என் புருஷனே கடவுள். தெய்வம் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க தெரியுதா? ஐயா ஒத்தையில திங்கோன்னு கோவப்படுதாரா இல்லை எல்லா மாங்காயும் திங்கோம் ஊறுகாய் போடலன்னு கோவப்படுதாரான்னு தெரியலையே. பாபு மனிதரே, பக்கத்தில் பார்த்தீங்களா, இங்கே ஒரு கூட போனால் மாங்காய் இருக்கி. உங்களுக்கு மாங்காய் கண்டிப்பாக தரேன். மாங்காய் ஊறுகாவோ மாங்காய் தொக்கோ என்னனாலும் உண்டு. மூஞ்சப்படி வைக்காதீர், வந்து உட்காரும்.
வாய மூடு. மென்டல் 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 பைத்தியம். என்ன காரியம் பண்ணிருக்க? மாங்காய் மரம் ஏறினியா? ஐய வெளியே இருக்கிற கிளவி போட்டு கொடுத்துட்டு போலையே, என்ன செய்ய மரம் ஏறினதுக்கு ஏசி நிலையால நிற்பாரு. அன்பு கணவரே, ஆசை கணவரே, அருமையான மனிதரே, பாபு மனுஷா, கொஞ்சம் உட்காருங்க, பேசிக்கிடுவோம். வாய மூடு. பேசை தீக்கணுமா? என்ன தைரியம் இருந்தா மரம் ஏறி இருப்ப. கீழே விழுந்து ஏதாவது ஒன்று ஆயிருந்தா என்னட்டி செய்ய முடியும்? நான் உன்னை பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ மரம் ஏறவும் செவுரி ஏறவும் சீ, கேவலமா இருக்கு. ஐயா மரம் மட்டும்தான் ஏறின, செவுரு ஏறல. வாய மூடு. குரங்கு 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 வர்ற ஆத்திரத்துக்கு அடிக்கணும் போல வருது. பாவம் பாவம்னு பார்த்தா என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க பைத்தியக்கார நாயே? என்ன பாபு மனுஷா, வாய் ரொம்ப நீளுது, நாய்க்கின்னு இருக்கியோ? மாங்காயை கொண்டு மண்டையை உடைச்சு விடுவேன். உடப்ப மண்டையா உடப்பாளா? இவ்வளவு கொழுப்பு இருந்தா நீ மரம் ஏறி இருப்ப. மரத்துல விழுந்திருந்தா அட கடவுளே, நினைச்சு பார்த்தாலும் எனக்கு நெஞ்செல்லாம் பதறுது. இதை சும்மா விடக்கூடாது. இது உனக்கு ஒரு வழி பண்ணுதேன். எதுக்கு நீர் இப்ப படத்துல வேற வில்லன் மாதிரி மூஞ்சங்க வச்சு பயம் காட்டிக்கிட்டு இருக்கீரு? என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்? எம்மா பொக்க வாய் என் காலில் உட்காந்துக்கிட்டு ஏதோ யோசிச்சுக்கிட்டுலாம் இருக்கு. பெருசாக ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ணி வச்சிருவார் போலயே. கடவுளே, யார் தான் சொல்லி கொடுத்தாவளோ விளங்காமல் போகிறதுக்கு. சரி, என்ன பாடா இருக்கு நமக்கு இன்னைக்கு. இந்த மாங்காயை திங்கிறதுக்குள்ள ஒரு வழி பண்ணிடுவோம் போலயே. நெட்டமா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ சொல்ல போகிறத கிட்ட நீ அதிர்ச்சியோ ஆத்திரமோ கோவமோ அடையக்கூடாது. இந்த புருஷன் சொல்கிறத நீ ஏற்றுக்கிட்டே ஆகணும். ஐயா கோணமண்டேர் ஏதோ விபரீதமாக பண்ண போறாரு போல தெரியுது, பயமா இருக்க. சொல்லுங்க பாபு மனுஷா, என்ன விஷயம்? இரி வந்து சொல்லுதே. எம்மா காலையில் யார் முறையில் முழிச்சோனே தெரிலையே, இப்படி வருத. இவரு முறையில் தானே முழிக்கும் டெய்லி. சை ஞம் 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 ஞம். எங்கே போய் தொலைஞ்சாரோ தெரிலையே, என்ன செய்ய போறாரோ தெரிலையே. கடவுளே, என்னது இது? கையில் ஏதோ சைக்கிள் செயின் மாதிரி கொண்டு வராரு. கழுத்தில் போட்டுட்டு ஆட போறாரா? கிறுக்கதும் பிடிச்சிட்டா? சாரி நெட்டம்மா. எதுக்கு சாரி? தங்கச்சங்கிலி வாங்க முடியலன்னு சைக்கிள் செயின் வாங்கிட்டு வந்திருக்கீரோ? எனக்கு செயினே வேண்டாம், நான் இப்படியே இருந்துக்கிட்டேன். சாரியும் வேண்டாம், புரிய வேண்டாம், மாங்காய் திங்க விடுங்கோ. பாபு மனுஷா, ஐயா காலெல்லாம் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டாம். அந்த அளவுக்கு நீர் ஒன்றும் கோவப்படலைடா, மன்னிச்சுக்கிட்டேன். எந்திரிங்க எந்திரிங்க. பாபு மனுஷா எந்திரிங்கம்மா. தங்க மனுஷா, ஐயோ என்ன நல்ல புருஷனா இருக்காரு. எந்திரிங்க எந்திரிங்க பாபு மனுஷா. ஐயா காலை சங்கிலி போட்டு கெட்டி வச்சுட்டாரு இந்த கோண மனுஷன். யோ பாபு மனுஷா, என்னையா பண்ணிட்டு இருக்கீரு? சாரி நெட்டம்மா, குழந்தை பிறக்கிற வரைக்கும் எனக்கு வேற வழி தெரியல. உன் ஆட்டம் அதிகமா இருக்கு. உனக்கும் குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்னால் தாங்கவே முடியாது. நீ உள்ளேயே கடை, எது வேணாலும் நான் வாங்கி கொடுத்துட்டு போறேன். சரியா? கொஞ்ச நாள் கெட்டியே இருக்கட்டும். உனக்கு வேண்டியதெல்லாம் வந்துடும். கவலைப்படாத செல்லம். நான் உன்னை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்னு நினைக்காத. யோ அரமெண்டல் கோணவாய் பாபு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீரு? காலை கெட்டி போட்டுட்டு இருக்கிறேன்னா எப்படி போக முடியும்? யோ வெளியே பாத்ரூம் கித்ரூம் போனால் என்னையா செய்ய முடியும்? இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறையா? அட கடவுளே, உங்களுக்கு மண்டையில மூளையே கடவுள் கொடுக்கலையா? ஐயோ, பாத்ரூம் மேட்டர் நம்ம யோசிக்கவே இல்லையே. என்ன செய்யலாம்? ஒரு 10 நிமிஷம் டைம் கூட யோசிச்சுட்டு வரேன். யோ 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 பாபு மனுஷா, யோசிக்கிறதுக்குள்ள உச்சா வந்துருமியா? யோ கழட்டி விடுமியா, கழட்டி விடுமியா. இவருக்கு என்ன திடீர்னு பியாதி எடுத்துட்டு, அட கடவுளே, நம்ம என்ன செய்ய முடியும்? பாபு, என்னாச்சுப்பா? அடிச்சியோ அவளை? ஐயோ, மாசமா இருக்கிறவளை அடிக்க கூடாதுப்பா. என்ன இவ்வளவு கோபத்துல வர? ஒரே சத்தமா கேட்டது. பாபு, நெட்ட வெளியே அடிச்சிங்களா? உங்களை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். பொண்ணுங்க மேல கை வைக்க கூடாது. அதுவும் இந்த மாதிரி இருக்கிற பொண்ணு மேல அடிப்பீங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இவ ஒரு பைத்தியம். பெருசா நீட்டுவா, நீட்டி. கேப்பல, உனக்கு என்ன தெரியும்? கல்யாணம் ஆனவங்களுக்குள்ள 1000 இருக்கும். நாளைக்கு நீயும் உன் புருஷன்கிட்ட நல்ல பூசை வாங்குவேன். பேசாம இரு. மொட்டாண்டி, மண்டைய பரண்டிடுவேன். பேசாம இருங்க. பேதியில போறவன் மண்டைய பரண்டதுலயே குறியா இருக்காமா. இப்போதைக்கு எனக்கு வேற வழி தெரியல சித்தி. அதான் அவளை காலில் செயின் போட்டு கெட்டி வச்சிருக்கேன். ஆனால் பாத்ரூம்லாம் போகணுன்னா என்ன செய்யன்னு தெரில. அதான் ஒரு 5 நிமிஷம் யோசிச்சுட்டு என்ன பண்ணலான்ட்டு வந்திருக்கேன். அடி சக்க, கெட்டி போட்டான் போலயே. நல்ல வியானு குரங்கி. என்ன ஆட்டம், என்ன ஆட்டம். நல்ல கடக்கட்டும். சண்டல் வழியா போய் பார்க்கணும், சந்தோஷமா இருக்கும். வேற என்னப்பா செய்ய முடியும்? மாசமா இருக்கிறவ இப்படி பண்ணுனானா கெட்டி போடாம என்ன செய்ய முடியும்? நீ செஞ்சது சரிதான். பாபு, நீங்க தப்பு மேல தப்பு பண்றீங்க. அவளை எதுக்கு கஷ்டப்படுத்துறீங்க? அவ பாவம். நீ சும்மா இரு. உனக்கு சாப்பாடு கிடைச்சா போதும். சோறு கண்ட இடம் தான் சொர்க்கம். உனக்கு என்ன தெரியும்? நீ அவ கூட தானே போன. இவ்வளவு வாய் பேசுறல. இது அங்க வச்சு மரம் ஏறாத நான் அவட்ட சொல்லிருக்கலாம்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நீங்க பண்றது தப்பு. ஒரு 10 நிமிஷம் நான் வெளியே போயிட்டு வரேன். முதல்ல அந்த நெட்ட குரங்க போய் சன்னல் வழியா போய் பார்க்கணும். இதுதானா, இதுதானா, எதிர்பார்த்த அண்ணாலும் இதுதானா. சீ ஆண்டி, நீங்க ரொம்ப கெட்ட மொட்டை ஆண்டி. போட்டி மஞ்சு சட்டி. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, நெட்ட வள்ளி மாட்டிட்டா, கால்ல செயின் போட்டு மாட்டிட்டா. சந்தோஷம் பொங்கி பொங்குதே. இந்த பாட்டு எப்படி தெரியும்?
அத்தை பாட்டி இதெல்லாம் உன் வேலையா? பாபு கிட்ட மாட்டி விட்டுட்டியோ? பாரு காலில் செயின் போட்டு கட்டி வச்சிருக்காரு. கொக்கரக்கோ குமாங்கோ, இன்னும் நீ நிறைய விஷயத்த பார்க்கணும். எனக்காட்டி மொட்டை போட்ட இன்னைக்கு காலைல சங்கிலி, நாளைக்கு உன்னை மரத்துல கிட்டே அடிக்க வைக்க பாரு. சி வாயை மூடு கிளவி. இப்போ அவர் யாமல உள்ள அக்கறையில தான் கட்டி போட்டிருக்காரு. எனக்கும் குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆயிரும்னு என்னை அடிக்கணும்னு பழி வாங்கணும்னு ஒன்றும் நினைக்கலன்னு. என்ன ஒரு கேவலமான புத்தி. தூ நெட்டவள்ளி, நீ பயப்படாத, நான் எப்படியாட்டும் உன்னைய காப்பாத்திடுவேன். சரியா, தைரியமாயிரு. இந்த அறவேக்காட்டு மொட்டை மண்டை ஆண்டி ஒரு பைத்தியம். பரவாயில்லட்டு ஏஞ்சலு, நீயாவது இவ்வளோ பேசுறிய. இந்த மொட்டை கூட்டிட்டு வந்த ஆளு நீயும் அதே மாதிரி தான் இருப்பான்னு நினைச்சா நீ கொஞ்சம் நல்ல பிள்ளையா தான் இருக்க எங்க கூட சேர்ந்து. கதருங்க கதருங்க, நல்லா கதருங்க. எப்படிலாம் உருட்டுனீங்க, உருட்டு உலக மகா உருட்டுகள். இப்போ எனக்கு டைம் ஆரம்பிச்சிட்டு. என்னோட ராசி நல்ல ராசி, இது பெரியவங்க ஆசை. கிளவி ஓடிரு, மாங்காய் கொண்டு மண்டையில எரிஞ்சு விடுவேன். ஆளும் மூஞ்சியும் பாட்டும் மண்டையும் பாரு. தூ பாபு வர்றான், நான் போறேன். நீ ஜன்னல் கிட்டே நில்லு பைத்தியம். நெட்டவள்ளி, ஜன்னல் கிட்ட நான் இருக்கிறத பாபு பார்த்தா ஜன்னலை அடைச்சிருவாரு. நான் அப்புறமா வந்து ஹெல்ப் பண்றேனே. ஏட்டி பங்கச்சாக்கா கிட்டே இளிச்சக்கா கிட்டே சொல்லி ஏதாவது வழி பண்ணுங்கட்டி. வந்துட்டு இருக்காரு, நான் போறேன். பாபு மனசா, நான் என்ன ஜெயில் குத்தவாளியா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறே? சே எனக்கு அழுகையா வருது. சாரி நெட்டவா, உனக்கு கெட்டி போட்டது சாரி. இரு அவுத்துறேன். ரொம்ப நன்றி பாபு மனசா, இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டீர. புரிஞ்சுக்கவும் தெரிஞ்சுக்கவும் இல்ல. கெட்டி போட்டா நீ எப்படி பாத்ரூம் கித்ரூம் போக முடியும்? அதனால வெளியே பூட்டை போட்டு இதே செயினை வச்சு வெளியே பூட்ட போறேன். சாவி என்கிட்ட தான் இருக்கும், சாயந்தரம் தான் வந்து திறப்பேன். யோ பாபு மனசா, இதெல்லாம் ரொம்ப ஓவரியா. நான் நம்ம மரம் ஏற மாட்டேன், எங்கேயும் போக மாட்டேன். ப்ளீஸ் என்னைய விட்டுருங்க. சாரி டியர், உனக்கு நிறையவே டைம் கொடுத்தாச்சு. இனிமே ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு 8 மாசம் வரைக்கும் பெசாட்டிக்கு ஈரி. அட பைத்தியம் பிடிச்ச பாபு, இப்படி பூட்டி வச்சுட்டு போயிட்டாரு. அட கடவுளே, நான் என்ன செய்வேன்? இவ்வளோ மாங்காயும் தின்னு முடிக்கிறதுக்குள்ள வாயெல்லாம் பொத்து போயிரும். ஐயோ கடவுளே, நீ இந்த கிளவி ஆட்டம் அதிகமாக இருக்கும். சரியா சாப்பாடு கூட கொடுக்க மாட்டால. சரி அதுக்குள்ள நம்ம தப்பிச்சிருவோம்.